நான் முதல்வன் திட்டத்தால் சாதித்த பழனி மாணவி. மாற்றுத்திறனாளி மாணவி தேசிய சட்ட பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை. பழனி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்றுள்ள மாணவி சுமையா பானு. மாற்றுத்திறனாளி மாணவியான சுமையா பானு ஒரு கண் பார்வை கொண்டவர். மேலும் கைவிரல்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்தவாறு அமைய பெற்றவர். தன்னம்பிக்கை மிக்க மாணவியான சுமையா பானு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் போது உதவியாளரின்றி தானே தேர்வு எழுதினார். தேர்வில் வெற்றி பெற்று 540 மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற்று அடைந்துள்ளார். தமிழ் 96, ஆங்கிலம் 59, புள்ளியியல் 98, வரலாறு 94, பொருளியல் 99, அரசியல் அறிவியல் 94 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உதவியை பெற்று தேசிய சட்ட பல்கலைக்கழகம் நடத்திய நுழைவுத் தேர்வை எழுதியுள்ளார் சுமையா பானு. தற்போது வெளிவந்த தேர்வு முடிவில் சட்ட பல்கலைக்கழக தேர்வில் வெற்றி பெற்று மாணவி சுமையா பானு தேர்ச்சி பெற்றுள்ளார். அரசு பள்ளியில் பயின்ற சுமையா பானுவிற்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறன் குழந்தைகள் பயிற்சி ஆசிரியர் சுகப்பிரியா தனிக்கவனம் செலுத்தி அளித்த பயிற்சியின் காரணமாக சுமையா பானு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். மாற்றுத்திறனாளி மாணவியான சுமையா பானுவிற்கு தேர்வு சென்று வர போக்குவரத்து செலவு, தேர்வுக்கு தயாராகும் செலவு உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி உரிய அரசு பதவிக்கு செல்வேன் என மாணவி சுமையா பானு தெரிவித்துள்ளார். தேர்வில் வெற்றி பெற்று சாதித்த மாணவியை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பாராட்டினர். மாணவி சுமையா பானுவிற்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் படிப்பு செலவிற்கான உதவிகளை வழங்க பழனியைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் முன்வந்துள்ளனர். உடலில் உள்ள குறைகளை பொருட்படுத்தாமல் தன்னம்பிக்கையுடன் போராடி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவிக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.